ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் ஒரு அப்டேட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸிங், காஸ்ட் அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன். ஆனால் இப்போ வந்து நிறைய அப்டேட் ஆகிருக்கு. காஸ்ட்லாம் கொஞ்சம் வேரி ஆயிருக்கு. ஸோ வந்து பழைய வீடியோ பார்த்துட்டு எனக்கு கேட்கக்கூடாது. அதனால நான் வந்து இந்த புது அப்டேட் போடலான்னு நினச்சி போட்டேன். ஸோ அம்மாவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கண் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க, லெஃப்ட் ஐ. இப்போ வந்து ரைட் ஐயில் ஆப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி எல்லாருமே வந்து 1 வீக் கேப்லேயே பண்ணிவிடுவாங்க. பட் எங்கள் அம்மா அது இம்மெச்சூராக இருந்துச்சு. ஸோ வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அது ஸ்டில் இம்மெச்சூராக தான் இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பர்லேருந்து கொஞ்சம் எங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்தனால ஸோ அப்போ பண்ணோம். அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோடனே செக்கப்புக்கு போயிருந்தோம். ஸோ ஒன்று ஒன்றா செக் பண்ணாங்க. லைக் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட ரீடிங்ஸ், அதாவது கண்ணாடி போடாமல் அந்த ரீடிங்ஸ் படிக்க சொல்லியிருந்தாங்க. அது படிச்சிட்டதுக்கப்புறம் பிபி செக் பண்ணாங்க. அப்புறம் ஐ ரீடிங் எடுத்தாங்க. அண்ட் இது மாதிரி ஒரு ஒரு டெஸ்ட்டாக போயிட்டுருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி வந்து கேட்ராக்ட் வந்து எவ்வளோ மெச்சூர்டாக இருக்கா இல்லையான்லாம் செக் பண்ணாங்க. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அன்றைக்கி. லைக் எவ்வளோ கரெக்ட், நாங்கள் எப்போவுமே வந்து மார்னிங் போயிடுவோம், அரௌண்ட் 7 o'clock அந்த மாதிரி அங்கே இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ தான் வந்து நம்ம சீக்கிரமாக வர முடியும். நீங்கள் லேட்டாக லைக் 10 o'clock எல்லாம் போனீங்கன்னா, 10க்கு மேலே போனீங்கன்னா 2 o'clock ஆகிடும் வரத்துக்கு. ஏன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே வந்து என்ட்ரி ஃபீஸாக லைக் அதாவது அந்த ஃபீயாக வந்து ஒரு 100 ருபீஸ் தான் வாங்குவாங்க. இவ்வளோ செக் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு 100 ருபீஸ் நீங்கள் கட்டிங்கன்னா அடுத்த 3 செக்கப் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது ஃப்ரீ. அந்த ஒரு 100 ருபீஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து திருப்பி நீங்கள் இது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் அதே நீங்கள் ஆப்ரேஷன் நாங்கள் செக் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ண வேண்டியது இருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ஸோ வந்து ஃபர்ஸ்ட்டு செக்கெல்லாம் பண்ணிவிட்டு டாக்டர் கன்சல்டேஷன் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து எங்கள் அம்மா வந்து என்ன இது உடனே பண்ணலாமா இல்லை இல்லை வெயிட் பண்ணுமா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க வந்து உங்கள் இஷ்டம், ஆக்சுவலி இது மெச்சூர்டாக தான் இருக்குது, வேணால் வெயிட் பண்ணலாம், இனி ஒரு 6 months கழிச்சு வேணாலும் பார்க்கலாம். ஆக்சுவலி 2 வாட்டி இது மாதிரி செக் பண்ணிட்டோம். அவங்க 6 months பாருங்கள், 6 months பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது அது அவ்வளோவா மெச்சூர்ட் ஆகலை. பட் ஸ்டில் எப்படியா இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும், எண்ட் ஆஃப் த டே அது பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் சரி நாங்கள் இந்த வாட்டியே பண்ணிட்டோம். அண்ட் அம்மாவுக்கு இருந்த டவுட்ஸில் அம்மா வந்து அவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இன்னும் ஏற்கனவே ஆப்ரேட் பண்ண ஐ வந்து பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. அண்ட் இது வந்து நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணால் ப்ரொசீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த செக்கப்லாம் முடிச்சிட்டதுக்கப்புறம் வந்து பிளட் சுகர் எடுக்க சொன்னாங்க. பிளட் சுகரும் அதே மாதிரி வந்து பிபி செக் பண்ணுவாங்க. இது பிளட் சுகருக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஐ திங்க் 30 or 40 ருபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை மட்டும் பே பண்ணிவிட்டு ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு செக்கப்போட, அதாவது ஒரு டாக்டர் கன்சல்டேஷனோட சரியாகலாம். சம்டைம்ஸ் வந்து உங்களை ரெட்டினால இல்லை அந்த கேட்ராக்ட் ப்ராப்ளம் ஏதாச்சும் கொஞ்சம் சிவியராக இருந்துச்சு, இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா அவங்க வந்து இன்னொரு டாக்டர் கன்சல்டேஷன், அதாவது அவங்ககிட்ட கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி ஸ்கேன் எடுக்க வைப்பாங்க சம்டைம்ஸ். அப்போ அந்த ஸ்கேனுக்கு வந்து லைக் 600 ருபீஸ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகும். பட் இந்த வாட்டி எங்களுக்கு ஆகல. லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு அந்த ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஐ திங்க் அரவுண்ட் அப்போ வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். அரவுண்ட் 600 ருபீஸ் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் எங்களுக்கு இந்த எல்லா செக்கப்பும் நடந்துச்சு. அண்ட் இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து அந்த டேட்ஸ் புக் பண்ண போயிட்டோம். கன்சல்டேஷன் ரூமில் வந்து இந்த மாதிரி இந்த டேட்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. இது மாதிரி இது வந்து இவ்வளோ அமௌண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் பண்ணது வந்து அதே லென்ஸ் தான் இந்த கண்ணுக்கு, அதாவது ஒரு கண்ணுக்கு வச்சு அதே லென்ஸ் தான் இன்னொரு கண்ணுக்கு வைக்க முடியும். ஸோ MICS வந்து ஆஸ்பெரிக்க அதுதான் வச்சோம் லாஸ்ட் டைமும். இந்த டைம் அதே தான் வைக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து 26,000 பே பண்ணியிருந்தோம். அது வந்து போன மே மாதமா ஜூன் மாதம் வரைக்கும் அதே ரேட்டு தான் இருந்துச்சான். இப்போ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது 29,000, அதாவது 26 இருந்தது 29,000 ஆயிருக்கு. அதே மாதிரி 30,000 34,000 இருந்த அந்த இது வந்து இந்த மல்டி ஃபோக்கல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆயிருக்கும், அதாவது இன்னும் டபுள் ஆயிருக்கும். அண்ட் இது முடிச்சிட்டதுக்கப்புறம் நாங்கள் மேலே 5th ஃப்ளோரோ 4th ஃப்ளோரில் வந்து இந்த இசிஜி எக்கோ எல்லாம் செக் பண்ணுறதுக்காக அங்கே போயிட்டோம். அண்ட் அங்கே வந்து இங்கே தான் ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா வந்து அது ஏன்னு தெரில, இங்கே தான் ரொம்ப நேரம் எங்களுக்கு ஆச்சு. அண்ட் இங்கே வந்து லாஸ்ட் டைம் வந்து அம்மாவுக்கு வந்து எக்கோ செக் பண்ணும்போது லைட்டாக ஒரு மர்மரிங் அந்த இது ஒரு சவுண்ட் இருக்குது, அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் வந்து திருப்பி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கார்டியாலஜிஸ்ட்டு அவர்கிட்ட போய் அந்த டெஸ்ட்லாம் எடுத்து செக் பண்ணும்போது அது நார்மல் தான். சிலருக்கு வந்து தைராய்டு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இது வரும். பட் அப்படி ஒன்றுமே இல்லை உங்களுக்கு. ஸோ நோ ப்ராப்ளம்ட்டாங்க. ஸோ இந்த வாட்டி டெஸ்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, எவ்ரிதிங் வாஸ் நார்மல். ஸோ வந்து சர்ஜரிக்கு
யூஆர் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு அந்த இது கொடுத்துட்டாங்க. ஸோ நாங்கள் அன்னைக்கு வந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலி அங்கேயே வந்து ஒரு பரவாயில்லாமல் ஒரு டீசெண்டான ஒரு கேன்டீன் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் எப்போவுமே தோசை தான் ஆர்டர் பண்ணுவேன். அம்மா வந்து இட்லி ஆர் அவங்களுக்கு அன்றைக்கி என்ன இதில் இருக்காங்களோ அதை சாப்பிடுவாங்க, ஒரு டீ இதெல்லாம். ஸோ அது சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் யா திஸ் இஸ் இட். ஸோ ஆக்சுவலி இந்த ப்ரைஸிங் தோசைக்கு 35, டீக்கு ஒரு 15 அண்ட் வடை வந்து ஈச் வடை 10 அந்த மாதிரி எதுவும். ஸோ இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அன்றைக்கி நல்ல மழை. ஆக்சுவலி நவம்பர் டைமில் தான் எனக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி தான் நாங்கள் செக்கப் போயிருப்போம். ஸோ அந்த டைமில் தான் இப்படி இருந்துச்சு. ஸோ இதுதான் டேட் ஆஃப் சர்ஜரி அன்றைக்கி மார்னிங் விடிய காலத்தில் அங்கே 6 மணிக்கு இருக்கணும். ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடியே லைக் 5:30 அந்த மாதிரி கிளம்பிட்டோம். ஆக்சுவலி தெரிஞ்சவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டோம். இதுக்கு காலையிலே வந்து ஓலா இது வண்டி எல்லாம் கிடைக்கலாம், நம்ம டென்ஷன் ஆகும் சொல்லிட்டு அவங்களே இது பண்ணி கூப்பிட்டு போயிட்டோம். ஸோ நான் டேட் ஆஃப் சர்ஜரி வந்து நவம்பர் 20th அன்றைக்கி தான் போனோம். அண்ட் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து லெஃப்ட் ஐ பண்ணியிருந்தோம். செகண்ட் வந்து இப்போ பண்ண போகிறது வந்து ரைட் ஐ வந்து கேட்ராக்டு. அதுக்கு வந்து அவங்களோட இது வந்து அந்த டைப் ஆஃப் சர்ஜரி வந்து ரைட் ஐ MICS ஆஸ்பரிக் இதுதான் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் காலையில் போயிட்டோன்னே வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்துட்டோன்னே அங்கே போய் பே பண்ணிட்டோம். 29,000 அங்கே பே பண்ணிவிட்டு அண்ட் தென் அப்போவே வந்து கையில் வந்து ஒரு பேண்ட் மாதிரி கட்டுவாங்க. ஸோ அதில் வந்து மென்ஷன் ஆயிருக்கும் ரைட் ஐயா லெஃப்ட் ஐயா, அதுக்கப்புறம் என்ன மாதிரி அந்த லென்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது அவங்க அவங்களோட ஹேண்டில் வந்து அவங்க ரிஸ்ட்டில் வந்து அதை ஒட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா இருக்குது, அங்கே போய் வெயிட் பண்ணணும். ஸோ அங்கே வந்து ஆக்சுவலி அவங்க இதுக்கு முன்னாடி நாளே வந்து மருந்து கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி 3 நேரத்துக்கு மருந்து போட்டுருங்க, அதாவது கண்ணிலே மருந்து போடணும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி காலைல 6 மணிக்கு வந்து ஒரு ட்ராப்ஸ் இருக்குது, 1 2 ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க திருப்பியும் ஏதோ ஒரு ட்ராப்ஸ் எடுத்துகிட்டு வந்து கண்ணில் ஊற்றுவாங்க. ஸோ அது பண்ணிவிட்டு அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு பேட்சாக கூட்டிகிட்டு போவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் அது மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. எல்லா நாளுமே வந்து நல்லா ரஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி 100+ சர்ஜரிஸ் வந்து எல்லா நாளுமே கேட்ராக்ட் சர்ஜரிஸ் நடந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் ஸோ காலையிலே சீக்கிரமாக வந்ததுனால நாங்கள் இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டோம். ஏன்னா என்ன தான் 6 o'clock வந்தாலும் அரௌண்ட் 7 o'clock தான் சர்ஜரிக்கு கூப்பிட்டு போவான்னு நினைக்கிறேன். 7க்கு மேலே தான் சர்ஜரிக்கு கூப்பிட்டு போவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ், அதாவது இந்த பேமெண்ட் இதெல்லாம் பண்ணுறதுக்காக அந்த டைம் எடுக்கும். அண்ட் அந்த மருந்து இதை ஊற்றுவாங்களே அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்காக. ஸோ இதான் அந்த வெயிட்டிங் ஏரியா. இங்கே தான் எல்லாருமே வந்து கேட்ராக்ட் இருக்கிறது வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு வரலான்னு சாப்பிட போயிட்டோம். அண்ட் ஸோ வந்து இது ஆக்சுவலி சர்ஜரிக்கு வந்து டைம் வந்து 10 minutes தான் மொத்தமாகவே டைமு. ஆனால் வந்து நீங்கள் வந்து ஒரு 2 hours கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு போன வாட்டி வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு தெரிஞ்ச அந்த டாக்டருக்கு ஃபர்ஸ்ட் சர்ஜரி மாதிரி. ஸோ சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி வந்து எங்கள் அம்மா வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர கேப்பில் அந்த பேட்ச், அதாவது எங்கள் அம்மா இருந்த பேட்சை அனுப்பிட்டாங்க. ஸோ எங்கள் அம்மா நெக்ஸ்ட் பேட்ச்சில் போக வேண்டியதாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேட்ச்சில் கூட எங்கள் அம்மாவை வந்து ரொம்ப லாஸ்ட்டாக கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மாவை என்னாச்சு, ஏன் லேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க போல். அவங்க இல்லை உங்களுக்கு வேறு டாக்டரு அப்படின்னு சொல்லிட்டு, வேறு ஸ்பெஷல் டாக்டர் அப்படி இப்படின்னாங்க போல். அண்டு நான் வந்து ஃபைனலாக எங்கள் அம்மாவை, அதாவது அங்கே எங்கே அவங்கள ஆப்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே அவங்கள ரெஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கே கூப்பிட்டு போனாங்க. ஸோ அங்கே வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் அவுத்து வச்சுட்டு போனோம். ஸோ அங்கே வந்து எல்லாருமே, அதாவது சர்ஜரி முடிச்சிட்டோன்னே நர்சஸ் அதுக்கப்புறம் அவங்க வந்து இங்கே அவங்கள கை தாங்களாக கூட்டிகிட்டு வந்து இங்கே படுக்க வச்சுருவாங்க. அண்ட் இங்கே வந்து எங்களுக்கு இங்கே ஆக்சுவலி போன வாட்டி இங்கேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் வந்து இந்த வாட்டி வந்து இன்னொரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. லைக் இந்த மாதிரி 2 ஆயில்மெண்ட் இருக்கும். அந்த ஆயில்மெண்ட்டில் ஐ ட்ராப்ஸ் இருக்கும். அந்த ஐ ட்ராப்ஸ் வந்து எப்போல்லாம் எப்படி போடணும், அண்ட் உங்களோட அடுத்த செக்கப் ரிவ்யூ டேட் எப்போலாம் சொல்லுவாங்க. அண்ட் ஸோ இங்கே தான் படுத்துட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா. அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா பக்கத்துலலாம் வந்து
எல்லாருமே ஆக்சுவலி பக்கத்தில் ஒருத்தங்க ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கண் ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தாலும் லைக். ஸோ அவங்க பண்ணுற காமெடியெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இங்கே கூட லேட்டாக தான் கூப்பிட்டாங்க ஆக்சுவலி. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ணவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. நாங்கள் அதுக்கப்புறம் கேட்டுகிட்டே இருந்தோம், என்ன எங்கள் பேர் கூப்பிடலன்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. அண்ட் அங்கே போயிட்டோடனே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. 2 ஐ ட்ராப்ஸ் இருக்குது, டெக்ஸா ஐ ட்ராப்பும், அதுக்கப்புறம் வந்து ஆரோஃப்ளெக்ஸும் இருக்குது. இந்த 2 ஐ ட்ராப்ஸ் பற்றி எவ்வளோ நாளைக்கு எப்படி போடணுன்ட்டு இது எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போது நாங்கள் வந்து 21ஆந்தேதின்னு நினைக்கிறேன், 21ஆந்தேதி வந்து 20ஆந்தேதி வந்து நான் ஆப்ரேஷன் பண்ணேன். அப்போ வந்து 21ஆந்தேதி நவம்பர்லேருந்து 25 டிசம்பர் வரைக்கும் டெக்ஸா வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஆரோஃப்ளெக்ஸ்ன்ற ஐ ட்ராப்ஸ் வந்து 21 நவம்பர் டு 5 டிசம்பர். அதாவது ஒன்று வந்து ஒரு மாதத்துக்கிட்ட போகும், இன்னொன்று வந்து ஒரு 15 நாளுக்கு அந்த மாதிரி போகும். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிவ்யூ வந்து அடுத்த 12ஆந்தேதி, அதாவது டிசம்பர் 12க்கு வர சொல்லியிருந்தாங்க ரிவ்யூ டேட்டுக்கு. அண்ட் ஸோ இதுதான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுட்ருப்போம். ஸோ இந்த சிஸ்டர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது 2 ஐ ட்ராப்ஸ் இருக்குல்ல, அதை எப்படி வந்து கண்ணில் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து டெக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அதாவது ஒரு வாரத்துக்கும் மாறிட்டுருக்கோம். ஒரு மாதத்தில் வந்து ஃபர்ஸ்ட்டு வாரம் வந்து 6 வாட்டி வந்து இந்த ஐ ட்ராப்ஸ் வந்து கண்ணில் போடணும். அதுக்கப்புறம் வந்து 4 டைம்ஸாக குறையும். அதுக்கப்புறம் 3 டைம்ஸ், அதுக்கு அடுத்த வாரம் 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் 1 டைம் டே. அது மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு டெக்ஸா ட்ராப்ஸ் வந்து கண்ணில் போட வேண்டியதாக இருக்கும். அண்ட் ஆரோஃப்ளெக்ஸ் வந்து 15 டேஸில் வந்து 15 டேஸ்க்கு இருக்குது. அது 1 டே வந்து எல்லா நாளும் வந்து 3 டைம்ஸ் வந்து அது கண்ணில் ஊத வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி வந்து ஒயிட் கலரில் இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மாவுக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அது கண் ஆப்ரேஷன் பண்ண கண்ணாடி மாதிரியே இல்லை அப்படின்னு சொன்னனால அவங்க நிறைய நேரம் அது போட்டிருந்தாங்க, கண்ணில் வச்சுருந்தாங்க. பட் வந்து இந்த வாட்டி வந்து ஒரு பிளாக் கண்ணாடி, அதாவது கரெக்டாக இவங்க கண் ஆப்ரேஷன் பண்ணவங்கன்னு தெரிகிற மாதிரி ஒரு கருப்பு கண்ணாடி கொடுத்ததுனால எங்கள் அம்மா ரொம்ப காண்டாயிட்டாங்க. ஸோ அதனால் அவ்வளோ வைக்கவும் இல்லை. மேபி போன வாட்டி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால இந்த வாட்டி அவங்க வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கூலாக இருந்தாங்க. லைக் ஆக்சுவலி 45 டேஸ் கிட்ட ரெஸ்ட் எடுக்கணும். பட் அவங்க ரெஸ்ட்லாம் எடுக்கல. எனக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சால் ஒரு 5-6 நாள் தான் ரெஸ்ட் எடுத்தாங்க. இல்லை மேக்ஸிமம் ஆமாம், ஒரு 3 to 4 டேஸ் மட்டும்தான் இருக்கும் ரெஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி குக்கிங்லாம் பண்ணக்கூடாது ஒரு 45 டேஸ்க்கு. எங்கே சொன்னால் கேட்குறாங்க. எஸ்பெஷலி மதர்ஸ், அவங்களால ஒர்க் பண்ணாமல் குக் பண்ணாமல் இருக்க முடியாது. அண்ட் நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா வந்து எங்கள் அம்மா சாப்பாடு தவிர நான் சமைச்சா எனக்கு பாக்கி எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் எனக்கு பிடிக்காது. ஸோ ஐம் ஓகே when she is குக்கிங். பட் நான் சொன்ன கண்ணாடி போட்டுட்டே குக் பண்ணுறதா இருந்தாலும் குக் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து இதெல்லாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் நாங்கள் வந்து கேப் பிடிச்சி போயிட்டோம். போகும்போது வந்து இது ஆட்டோ போதும்னு சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் வந்து இதை ஆப்ரேட் பண்ண கண்ணனால வீட்டுக்கு வரும்போது வந்து கார்லேயே புக் பண்ணி வந்துட்டோம். அதே மாதிரி வந்து அடுத்த 1 மந்த் கழித்து, அடுத்த நாள் ஆக்சுவலி ரிவ்யூ போகணும் ஃபஸ்ட்டு. ஆமாம், இது முடிச்சுட்டு அடுத்த நாளைக்கு வந்து போய் அந்த கட்டு வீட்டிலே பிரிச்சிட்டோம். ஆமாம், வீட்டிலே வந்து பிரிச்சுடுவாங்க. வீட்டிலே ஆக்சுவலி ஒட்ட சொல்லியிருப்பாங்க ராத்திரி. மத்தியானமாக ஒட்டுங்க, ராத்திரி எடுத்துருங்க அப்படின்னுவாங்க. ஸோ அது இது பண்ணிட்டு அடுத்த நாள் ஆக்சுவலி ஆமாம், ஃபஸ்ட்டு வந்து இது ரிவ்யூ வந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் இருக்குது. பட் வந்து இது ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாளும் செக்கப்புக்கு போகணும். லைக் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா ஆப்ரேஷன் பண்ணது, அதுக்கப்புறம் அதெல்லாம் செக் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்த நாள் காலையிலே போயிட்டோம். அண்ட் அடுத்த நாள் காலையில் போய் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி ஆமாம், காலையில் போயிட்டோன்னே அவங்க சொல்லுவாங்க இந்த நம்பருக்கு வந்து டேரெக்டாகவே போயிடுங்க, இந்த நம்பர் ரூமுக்குன்ட்டு. ஸோ அங்கே போய் ஒரு ஃபார்மல் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம ஃபாலோ பண்ண அதே ஃபார்மல் செக்கப், எல்லாமே செக்கப் இருக்கும். அதே மாதிரி வந்து டாக்டர்கிட்ட வந்து ஃபைனல் கன்சல்டேஷன் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராப்ஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ராப்ஸ் போட்டுட்டு ஒரு ½ அன் ஹவர் கிட்ட உட்காரணும். அதுக்கப்புறம் அவங்க கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு கிளம்பிடணும். ஸோ இதுதான் அதாவது டே ஆஃப் சர்ஜரிக்கு நெக்ஸ்ட் டே. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டுட்ருப்பாங்க. டே ஆஃப் சர்ஜரிக்கு நெக்ஸ்ட் டே வரணும். ஸோ இப்போ பார்க்குற எல்லாருமே வந்து அதுக்கு ப்ரீவியஸ் டே சர்ஜரி பண்ணவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே. ஸோ ஃபைனலாக அதாவது நெக்ஸ்ட் டே சர்ஜரிக்கு நெக்ஸ்ட் டேவும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி 1 மந்த்துக்கு அப்புறம் ரிவ்யூ போய் செக் பண்ணியாச்சு. ஸோ எவ்ரிதிங் வாஸ் நார்மல் அண்ட் ஃபைன். எங்கள் அம்மாவுக்கு வந்து ஆல்ரெடி அதாவது லெஃப்ட் ஐயில் வந்து லைக் 2 இயர்ஸ் பேக் இது பண்ணது வந்து இடையில அதில் தண்ணி வர மாதிரி இருக்குது, அப்படி இப்படி உறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொன்னனால
அதுக்கும் வந்து இது மாதிரி ஒரு ஆயில்மெண்ட்டு ரெஃப்ரெஷ்ன்ட்டு ஒரு ஆயில்மெண்ட்னே வருது ஐ ட்ராப்ஸ் ரெஃப்ரெஷ்ன்ற ஒரு ஐ ட்ராப்ஸ் இப்போ கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டு அண்ட் கிளம்பியாச்சு. ஸோ இது வந்து என்னென்னா இந்த ஒரு 3 to 4 days ப்ராசஸ் எடுக்கும், டைம் எடுக்கும். பட் வந்து நல்லாவே ஆப்ரேஷன் பண்ணி தராங்க, நல்லா செக்கப்பும் பண்ணுறாங்க. ஸோ சர்ஜரிக்கு வந்து டோட்டலாக 29,000. அது எப்படி வந்து அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா, அட்வான்ஸ் ரிசீவ்டு வந்து 21,844. அப்புறம் மெடிசன் சார்ஜ் வந்து ஒரு 300, சர்ஜரி சார்ஜ் வந்து ஒரு 13,772, அண்ட் தியேட்டர் சார்ஜ் வந்து 14,758, அண்ட் ப்ரீ அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் மெடிசன் சார்ஜ் வந்து ஒரு 170 போட்டிருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து பில்லை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலி 29,000. அண்ட் ஸோ நீங்கள் வந்து சர்ஜரி முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து இந்த சர்ஜரியோட இது கொடுப்பாங்க, டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி லென்ஸ் வச்சுருக்காங்க அண்ட் என்ன மாதிரி உங்களுக்கு ஆப்ரேஷனோட நோட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு வந்து டைப் ஆஃப் சர்ஜரி வந்து லெஃப்ட் ஐ MICS ஆஸ்பெரிக் போட்டிருந்தாங்க. இந்த வாட்டி அதே தான். ஸோ அந்த டிஸ்சார்ஜ் சம்மரியில் என்ன மாதிரி ஆப்ரேஷன் நோட்ஸு, டைப் ஆஃப் சர்ஜரி, அதுக்கப்புறம் என்ன மாதிரி மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டீட்டெயில் சம்மரியாக கொடுப்பாங்க. அண்ட் அதே மாதிரி உங்களோட லென்ஸோட அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் நீங்கள் ஏதாச்சும் இன்சூரன்ஸ் இது பண்ணுறீங்க, கிளைம் பண்ணுற மாதிரி இதாக இருக்குன்னா அது கூட வந்து அங்கே உங்களுக்கு செப்பரேட்டாக அதுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஸோ அங்கே போய் வந்து இது பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமாகிட்டு நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எனக்கு இந்த ஃப்ரீ சர்ஜரி பற்றி அவ்வளோ தெரில, அதாவது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. பட் வந்து ஆக்சுவலி நான் ரீசெண்டாக ஒருத்தவங்க கிட்ட என்னோடய ட்ரெஸ்லாம் ப்ளவுஸ்லாம் தைக்க கொடுக்குற டெய்லர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட கேட்டப்போ அவங்களோட அப்பாவுக்கு வந்து இது மாதிரி ஃப்ரீ சர்ஜரி தான் பண்ணாங்களாம். அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையும் இதுவரை வரல, நல்லா இருக்குன்னு அவங்க கேரண்டி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டப்போ மதுரையில் வந்து அங்கே இருக்கிற வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ வந்து இது வந்து பெய்டு சர்ஜரி பண்ணுற இடம். அதே மாதிரி ஃப்ரீயாக நடக்கிற அந்த ட்ரஸ்ட் மூலயமா நடக்கிற இது வந்து இது சைடில் எங்கோ போவாங்க, ஆனால் எங்கே நின்று தரல. ஆனால் மதுரையில் வந்து அந்த ஃப்ரீயாக பண்ணுற அந்த ட்ரஸ்ட் மூலிமா பண்ணுற ஃப்ரீ சர்ஜரிக்கே, ஃப்ரீ செக்கப்புக்கே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அளவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பில்டிங் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வந்து ஃப்ரீ சர்ஜரியாக இருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணலாம், ரொம்ப நல்லா இது பண்ணுறான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா, 1 மந்த்துக்கு அப்புறம் ரிவ்யூ போகும்போது அவங்களுக்கு ஏதோ டவுட்னால இன்னொரு டாக்டர்கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க, இன்னொரு கன்சல்டேஷன் சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்க வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த நரம்பெல்லாம் கொஞ்சம் வீக்கமாக இருக்குது, ஸோ நான் மருந்து கொடுக்குறேன், அது போட்டால் சரியாயிடும் அப்படின்னாங்க. ஸோ அது அப்படி தான் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த நரம்பெல்லாம் கொஞ்சம் வீக்கம்லாம் இருக்கிறது நார்மல் தான். போன வாட்டி அது மாதிரி இருந்துச்சு, பட் அந்த மருந்து போட்டோன்னே சரியாயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதே சமயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் I'll see you in another video. Bye bye.